எல்லோருக்கும் வணக்கம். சொர்ண ரகசியம் ட்ரெய்லர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கதை என்ன அப்படின்னு சொல்கிறத நான் அந்த ட்ரெய்லரை யூஸ் பண்ணி உங்களுக்கு கதை சொன்னால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் சித்து. இவர் ஒரு ரிப்போர்ட்டர், மாயா டிவி நியூஸுங்கிற ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக. இவருக்கு இந்த அமானுஷ விஷயங்கள் அப்படின்னாவே அது மேலே ஒரு கிரேஸ் இவருக்கு. எங்கெல்லாம் அமானுஷ விஷயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தேடி போய் வீடியோ எடுத்து தங்களோட தொலைக்காட்சியில் போடுறது தான் இவரோட வேலை. அப்படி சொர்ணபுரி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு அமானுஷமான விஷயம், அதை நான் பின்னால் சொல்கிறேன். ஸோ அதற்காக இந்த ஊருக்குள்ளே வராரு. இவர் தான் ரிப்போர்ட்டர் சித்து. ஸோ சொர்ணபுரி அப்படிங்கிற ஒரு கிராமம் கோவை மாவட்டத்திலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் கடவுள் நடமாட்டம் இருக்குதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. எதற்காக? ஒரு சொர்ண புதையலை பாதுகாக்கிறதுக்காக. இந்த சொர்ண புதையலை பாதுகாத்துட்டு இருக்கிற கடவுள்களை மீறி யாருமே அந்த புதையலை போய் அடைஞ்சிட முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருடமாக நிறையா பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் யாருனாலையும் முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த பூமின்னு ஒரு ஐதீகம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. இரவு 7 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனுக்கு அப்புறம் யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. ஏன்னா காவல் தெய்வங்களோட நடமாட்டம் அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐதீகம். இதை தேடி தான் சித்து அந்த ஊருக்குள்ளே வராரு. இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, இவர் அந்த புதையலை கண்டுபிடிச்சாரா இல்லை என்ன தான் பண்ணார் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரி. அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து சிவலிங்கசாமி ஐயா, இவர் தான் அந்த ஊர் தலைவர். இவருடைய சந்ததியர் தான் தொடர்ந்து அந்த சொர்ண கடவுளுக்கு பூஜைகள் பகிஷ்காரங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த புதையலை இவங்களும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இந்த சிவலிங்கசாமி அவருடைய கேரக்டர். அடுத்து இவரோட ஒய்ஃப் லட்சுமி அம்மா, அவங்க ஒரு கேரக்டர். இன்னொரு முக்கியமான கேரக்டர்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த கதை முழுக்க மூலிகை, அதாவது அல்கமின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரசவாதம், அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறதுனால ஒரு வைத்தியர் முக்கியமான கேரக்டரில் இருக்கார். இவருக்கு தெரியாத மூலிகையே இல்லைங்க. இவர் வீட்டுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா எல்லா மூலிகையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூலிகையில் சிறந்த வல்லமை மிக்கவர் தான் இந்த வைத்தியர். சொல்லப்போனால் இந்த சொர்ணபுரி ஊரில் எந்த மருத்துவமனையும் இல்லை, ஹாஸ்பிட்டலே இல்லாத ஒரு ஊரில் இந்த மாதிரியான வைத்தியம், என்ன மாதிரியான வைத்தியம் தேவைப்பட்டாலும் இவர்கிட்ட தான் வருவாங்க. இவர் வைத்தியம் பார்த்துருவார். அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமிக்க ஒரு மனிதர் தான் இந்த வைத்தியர். இவருக்கு ஒரு பொண்ணு, அவங்க பேர் அம்பா. ஸோ இவங்க கூடயே இவங்க உதவி செஞ்சுட்டு அவங்க இருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான கேரக்டர் ஆட்டோ சிவா. இவர் ஆலியார்புரத்து கிராமத்தை சேர்ந்தவர். முன்னால் ஆலியார்புரமும் இந்த சொர்ணபுரியும் ஒன்றா தான் இருந்திருக்குங்க. அதாவது ஆலியார்புரத்து சொர்ண கோயில் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊர். இந்த ஊர் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு 100-200 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையில் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. அந்த சொர்ண கோயில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. ஸோ அது ஆலியார்புரமாகவும் சொர்ணபுரியாகவும் பிரிஞ்சிருச்சு. ஸோ இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே வருது. ஸோ இந்த ஆட்டோ சிவா ஆலியார்புரத்தை சேர்ந்தவர். அடிக்கடி இங்கே சொர்ணபுரிக்கு வந்துட்டு போவார். சில விஷயங்கள் அதுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கு. ஸோ இவரும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அடுத்த கேரக்டர் அஷ்ரஃப். அதாவது மாயா டிவி நியூஸில் சித்து இருக்கார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டு அஷ்ரஃப். இவர் சென்னையில் மாயா டிவி நியூஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சொர்ணபுரியிலேருந்து சித்து அனுப்புகிற ஒவ்வொரு க்ளூஸும் பசில்ஸும் அந்த அஷ்ரஃப் அவர் எடுத்து அதை ஃபாலோ பண்ணுவார். அதில் இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத அங்கே ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பார். இது ஒரு ட்ராக், ரெண்டாவது ட்ராக். ஸோ இதில் சில கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க. அஷ்ரஃபோட தங்கச்சி ஃபாத்திமான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராங்க. அவங்களுடைய அப்பா முகமதுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அப்புறம் அந்த மாயா டிவி நியூஸ் எம்டி, அவருடைய ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக் பேரலாக போயிட்டே இருக்கும். அந்த சொர்ணபுரிங்கிற கிராமத்துடைய கதைக்கும் இந்த ஒரு ட்ராக்கும் பேரலாக போயிட்டுருக்கும். இதை ஒட்டினா இன்னும் ஒரு ட்ராக், மூணாவது ட்ராக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தங்க நகை வியாபாரி ஜம்புநாதன் சொல்லிட்டு அவருடைய மகன் பவானி, இவங்க 2 பேர் நகை வியாபாரிகள். இவங்களுக்கு அந்த அல்கெமி மேலே, அதாவது ரசவாதம் மேலே ரொம்ப பற்றுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எப்படியாவது இவங்க தங்கத்தை இவங்களே செஞ்சிடணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமிக்க மனிதர்கள். அதனால் இவங்க தொடர்ந்து அந்த ரசவாதத்துக்கு பின்னாலேயே போயிட்டுருக்காங்க. இப்படி ஒரு கதை போகுது. அதே ட்ராக்கில் இன்னொரு கும்பல், அதாவது போதை பொருளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு கும்பல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இவங்களுக்கெல்லாம் போதை பொருட்களை சப்ளை செய்கிறாங்க. ஸோ அதையும் ஒட்டி அவங்கள பின்தொடர்ற ஒரு காவல்துறை அதிகாரி, அவரும் இந்த
முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த 3 ஜோனும் அந்த 3வது ட்ராக்கில் வந்து பயணிக்கும். இந்த 3 ட்ராக்கும் ஒரே நேர்கோடில் வந்து பயணிச்சுட்டு போகிறது தான் இந்த கதை. முக்கியமாக இந்த கதையில் சொல்லப்போனால் கயோஸ் தியரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இங்கே நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் எங்கேயோ நடக்கிற ஒரு பூகம்பத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ண தியரி தான் கயோஸ் தியரி. அந்த தியரியை பேஸ் பண்ணி இந்த கதை வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஸோ கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமான கேரக்டர் அபின்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கசாமி ஐயாவுடைய மகள். அவங்க வந்து மலேசியாவில் வந்துட்டு பிஹெச்டி பண்ணுறாங்க ஒரு ரிசர்ச். அது என்ன ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். ஸோ அவங்க வந்து லீவில் வந்து ஊருக்கு வராங்க. அவங்களையும் தொடர்ந்து இந்த கதை வந்து அவங்களையும் வச்சு இந்த கதை வந்து மூவ் ஆகும். சொல்லப்போனால் இந்த கதையில் எல்லாருமே முக்கியமான கேரக்டர்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி யாரையுமே மிஸ் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விருந்தாக இருக்கும்னு நம்புகிறோம். முக்கியமாக இந்த கதை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னு நான் ஆசைப்பட்றேன். என்னென்னா இந்த கதை வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் 2022 வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம காட்டியிருக்கோம். ஒவ்வொரு 10வது எபிசோடுக்கும் அது வந்து சில வருடங்களுக்கு முன்னால் போய், அதாவது ஒரே ஃப்ளாஷ்பேக்காக போகாமல் கொஞ்சம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள் வரும். அடுத்து ஒரு 10 எபிசோடுக்கு அப்புறம் அதற்கு முன்னால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு கதை எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு வரும். இப்படி கிட்டத்தட்ட கதை ஸ்டார்ட் ஆகிறது வந்து 450 பிசியில், கிமு 450வது வருடத்திலிருந்து வந்து கதை ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து இந்த ரகசியங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு, இப்போ எப்படி வந்து எங்கே வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதான் ஷார்ட்டாக சொல்லப்போனால் இந்த சீரியலோட கதை. அதே மாதிரி இந்த சொர்ணபுரிக்கு யாரெல்லாம் இதுக்கு முன்னால் இந்த காலகட்டத்தில் யார் வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ப்ரெசண்ட்டான கதையில் ஒருத்தர் வராரு. ஸோ அவருக்கு வந்து ப்ரெசண்ட்டில் என்ன நடந்துச்சு, இந்த சொர்ணபுரிக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. போன காலகட்டத்தில் வந்துட்டு யார் வந்தாங்க, அவங்களுக்கு என்னாச்சு, எப்படி அவங்களுக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்துச்சு, இல்லை என்ன தான் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் அந்த சொர்ணபுரிக்குள்ள வந்து என்னெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒரு கதையாக போகும். இன்னொரு ஆச்சரியமிக்க விஷயம் இந்த கதையில் என்ன அப்படின்னா, இந்த கதையில் வர எல்லாருமே முக்கியமான கேரக்டர். யாரையுமே நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை தேடி போவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிங்க் இருக்கும். இப்போ 3 ட்ராக் இருக்குல்லையே, அந்த 3 ட்ராக்லேயும் ஏதோ ஒரு விதத்தில் லிங்க் இருக்கும். அது நீங்கள் வந்து எபிசோட்ஸில் பார்க்க தெரியும். மொத்தம் 100 எபிசோடு இது. ஸோ மிக விரைவில் வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து இது வந்து வர இருக்குது. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த ட்ரெய்லரை பார்த்து நீங்களும் ஒரு காணொளி பண்ணி இந்த ட்ரெய்லரில் நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இப்படி இருக்கலாம், கதை இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து உங்களுடைய சிந்தனைகளையும் இதை பார்த்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த விஷயங்களும் எங்களுக்கு நீங்கள் ஒரு 3 நிமிஷம் மிகாமல் வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். சேனலில் வரக்கு முன்னோட்டத்தில் வந்து உங்களுடைய படங்கள் வந்து நாங்கள் ஒளிபரப்பு பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் உங்களுடைய காணொலி வீடியோ வந்து 3 நிமிஷம் இல்லாமல் நீங்கள் அனுப்பலாம். தொடர்ந்து இந்த சொர்ண ரகசியத்துக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தொலைக்காட்சியில் பாருங்கள், பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. நன்றி, வணக்கம்.